ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار والحطب رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சி முடித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஏத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏற்றிய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் இவற்றை எல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பாலும் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தென்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய அவனுடைய தொடர்பை சீராக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், இவ்வுலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஏராளமான அருள் பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான், ஏராளமான நியமத்துகளை கொடுத்திருக்கின்றான். அந்த நியமத்துகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பக்கூடிய விதத்தில் பயன்படுத்த வேண்டும். இல்லையானால் தரப்பட்ட
கொடுக்கப்பட்டிருக்கூடிய நியமத்துகளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்போமே. ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த நியமத்துகளை பற்றி விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய கேள்வி புலன் சீராக வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் எம்முடைய கேள்வி புலன் இருக்க வேண்டும். எம்முடைய பார்வை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். எம்முடைய உள்ளம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் எம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா உலகில் மனிதர்களை படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தால் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கூடிய நியமத் இன்னொரு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். இன்னொரு கொடுக்கப்பட்டிருக்கூடிய நியமத் இவருக்கு அந்த நியமத் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். இப்படி அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தால் உள்ளதாக உலகத்துடைய நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், மனிதனுடைய புத்தியா இருக்கலாம், மனிதனுடைய அறிவா இருக்கலாம், மனிதனுடைய திறமையாக இருக்கலாம். அனைத்தையும் அல்லாஹ் தஆலா வித்தியாசப்பட்டதாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். குர்ஆன்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅலின் தரஜாத் லியத்தகித பஅலுஹும் பஅலன் சுக்ரியா வ ரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அவர்களா உம்முடைய ரப்புடைய நியமத்துகளை பங்கு வைக்கிறார்கள்? உம்முடைய வாழ்க்கை தேவையானவைகளை அல்லாஹ் தஆலா உமக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பங்கு வைத்து விட்டான். அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா பங்கு வைத்து விட்டான். மனிதர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா பங்கு வைத்து விட்டான். அவர்கள் சில சாரார்களை காண சில சாரார்களை அல்லாஹ் அந்தஸ்தினால் உயர்த்தி வைத்திருக்கின்றான். சிலர்கள் அல்லாஹ் தஆலா ஏழையா படைத்திருக்கிறான். சிலர்கள் அல்லாஹ் வசதி வாய்ப்புள்ளவர்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சிலர்களை படிப்பட்டவர்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இன்னும் சிலர்களை அல்லாஹ் படிப்பை கொடுத்திருக்கின்றான். இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் திறனையும் ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இப்படி அவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய உலக தேவைகளை அல்லாஹ் தஆலா பங்கு வைத்து விட்டான். அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தால் உள்ளதாக சிலர்களை காண சிலர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்திருக்கின்றான். எனவே நபியே நாயகமே, உம்முடைய ரப்புடைய அந்த ரஹ்மத் இருக்குது, இவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய வஸ்துக்களை விட, இந்த உலகத்துடைய குப்பைகளை விட மிக சிறந்தது, மேலானது என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை வைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிறருடைய நியமத்தை பார்த்து ஏங்கக்கூடாது, பிறருடைய நியமத்தை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கல்பு வெளிச்சமானவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான். நம்முடைய கல்பு சுத்தமா இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, குரோதத்தை விட்டும், பொறாமை விட்டும், நைவஞ்சத்தனத்தை விட்டும், பெருமை விட்டும், பாவங்களை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது قد أفلح من زكاها وقد خاب من دساها, யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை அசிங்கப்படுத்தினார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், கைசேதப்பட்டு விட்டார்கள், கைசேதம் அடைந்து விட்டார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எங்கட உள்ளம் சுத்தமா இருக்க வேண்டும். அல்லாஹ் சுத்தமான உள்ளம் உள்ளவர்களை விரும்புகிறார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் சொல்லுவார்கள், வான சலீமு சதர், இதோ நான் உங்களிடத்தில் வருகிறேன். எந்த சஹாபாக்களை பற்றியும் என் உள்ளத்தில் எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாத நிலைமையில நான் உங்களிடத்தில் வருகிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வைன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன், நிச்சயமா சத்தியமாக மனிதன் உள்ளத்துல மனிதன் உடம்புல ஒரு சதை பின்னம் இருக்கின்றன. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அது சீராய்விட்டால் அவருடைய உடம்பு முழுமையாக சீராய்விடும். வைன் ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை பின்னம் சீர்கட்டு விட்டால் மோசமாகிவிட்டால் முழு உடம்பு மோசமாகிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உள்ள பரிசுத்தம் அது இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய உள்ளத்தில் பிறருக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய நியமத்தை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவர்களா இருக்கக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது, பிறரை பற்றி கெட்டெண்ணம் வைக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் உள்ளத்திலே கூடிய சின்ன ஒரு சதை பின்னம் அதுதான் கல்ப் என்று சொன்னாங்க, அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க. இந்த உள்ளம் சீராய்த்தால் உறுப்புகள் இன்று வரக்கூடிய அத்தனை அமால்களும் அத்தனை விடயங்களும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமா இருக்கும். அந்த உள்ளம் கெட்டுவிட்டால் உறுப்புகள் இன்று வரக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமற்றதாக பாவகரமாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹுல் புகாரில இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார். இன்னும் ஒரு ரிவாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கி யன்ஸுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய சொத்து செல்வங்களை பார்க்க மாட்டான். வலாக்கி யன்ஸுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், இருந்த போதிலும் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கின்றான், உங்களுடைய சாலியான அமால்களை அல்லாஹ் பார்க்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாட்டில் பிரச்சனையா, ஊர்ல பிரச்சனையா, மஹல்லால பிரச்சனையா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையா, உள்ளம் சீராததான் காரணம். கண்ணியமானவர்களே, உள்ளம் எப்ப சீர்கட்டு போவதோ பிரச்சனைகள், குழப்பங்கள், பசாதுகள் உம்மத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். உள்ளம் சீரில்லாத மனிதன் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது அந்த யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விடயமாக எப்படி இருந்தார்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது, அம் யஸ்துன الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا على إبراهيم الكتاب والحكمة وآتيناه ملكا عظيما. அந்த யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தான், இந்த ரிசாலத்தை கொடுத்தான், இந்த தூதுத்துவத்தை கொடுத்தான், சஹாபாக்களுக்கு ஈமானை கொடுத்தான். அதனால இவைகளை வைத்து அவர்கள் பொறாமை கொள்ளக்கூடியவர்களா இருந்தார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு நாம் வேதங்களை கொடுத்தோம், வேதத்தை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம். அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கு பெரும் ஆட்சிகளை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அந்த காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபுவத்தை கொடுத்தான், நபித்துவத்தை கொடுத்தான். இது யூதர்களுக்கு பிடிக்காத விடயமா இருந்தது. அவர்கள்
இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இந்த நுபுவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, அதனால பொறாமை என்பது பயங்கரமான ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையா சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத, நிச்சயமா சத்தியமாக பொறாமையை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். பொறாமை என்ற நோயை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். ஃபைனல் ஹஸத, நிச்சயமா பொறாமை இருக்குது, யக்குலுல் ஹஸனாத்தி கமா தக்குலுன் நார் வல் ஹதப, நிச்சயமாக மனிதன் செய்யக்கூடிய அமல்களை அந்த பொறாமை என்ற நோய், அந்த பொறாமை என்ற தன்மை அந்த இபாதத்துகளை சாப்பிட்டு விடும். எப்படி ஒரு விறக நெருப்பு எரித்து சாம்பலாக்கி விடுமோ, விறகை எப்படி நெருப்பு எரித்து சாம்பலாக்கி விடுமோ, இதே போன்று மனிதன் உள்ளத்திலே கூடிய இந்த பொறாமை என்ற நோய் அவர் செய்யக்கூடிய சகல இபாதத்தினுடைய நன்மைகளையும் இல்லாமாக்கிவிடும், அழித்துவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். நாம் தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை, நாம் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத், நாம் தொழக்கூடிய ஐகால தொழுகை, நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், சதகாக்கள், இவைகளுடைய அனைத்து நன்மைகளையும் இந்த பொறாமை என்ற நோய் அழித்து விடுகின்றன, இல்லாமாக்கி விடுகின்றன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். நம் சமூகத்தில் பார்க்கலாம், சர்வ சாதாரணமாக சின்ன விடயங்களை வைத்து பொறாமை கொள்ளக்கூடியதாக இன்று நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் வீடு கட்ட முடியாமல் இருக்குது, அதை பார்த்து ஏங்கக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வாகனத்தை வாங்க முடியாமல் இருக்குது, அதை பார்த்து உள்ளத்தால பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் பதவிக்கு வரக்கூடிய நேரத்தில் அது சிலர்களுக்கு செவ்விக்குது இல்லை, சிலர்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்குது. அவருடைய பதவி எப்ப போகணும் என்று சொல்லி அதை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். ஏன் காரணம்? உள்ளத்தில் கூடிய அந்த நஜீஸ், அந்த அழுக்கு, அந்த பொறாமை தான் காரணம். ஒரு மனிதன் முன்னேறக்கூடிய நேரத்தில் தடையாக சிலர்கள் இருக்கிறார்கள். காரணம், அவர் முன்னேறக்கூடாது, அவர் வியாபாரத்தில் முன்னேறக்கூடாது, அவர் வீடு கட்டக்கூடிய விடயத்தில் முன்னேறக்கூடாது என்று நினைத்து, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக மாற்றமான வழிகளை செய்ய முற்படுகின்றார்கள். சிலர்கள் சிகர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த பொறாமையுடைய விளைவு சிலர்கள் சூனியத்தில் சிலர்களை கொண்டு வைத்து விடுகின்றன. கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பொறாமை காரணமாக சிலர்கள் சூனியம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சூனியம் என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட மிகப்பெரிய பெரும் பாவம். கண்ணியமானவர்களே, இந்த செயலை கூட ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக அந்த பெரும் பாவத்தை செய்ய முற்படுகின்றார். கண்ணியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதனுடைய இபாதத்துகள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்த சகல இபாதத்துடைய நன்மைகளையும் இந்த பொறாமையுடைய நோய், பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய் சாப்பிட்டு விடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹாசது வலா தபாகலு வலா ததாபரு வகுனு இபாதல்லாஹி இஹ்வானா. சஹீஹ் புகாரில முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் வெற்றி கொள்ள வேண்டாம், வெறுத்து நடக்க வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பொதுமது காட்டி செல்ல வேண்டாம். நீங்க அனைவரும் அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய சகோதரர்களாக ஆகிவிடுங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களான சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான். கண்ணியமானவர்களே, எல்லோருடைய உள்ளத்திலையும் பார்க்கிறோம். பொறாமை பற்றி, அதனுடைய விளைவை பற்றி விளங்கினவர்களுடைய உள்ளத்தில் கூட கண்ணியமானவர்களே பொறாமையுடைய நோய் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஒருவர் என்னை விட பணத்திலேயா, அழகிலையா, திறமையிலையா, அறிவிலையா முன்னேறக்கூடிய நேரத்தில் ஊக்குவிக்க வேண்டும். கண்ணியமான அவரை உற்சாகப்படுத்த வேண்டும், அவரை துஆ செய்ய வேண்டும். அவரிடத்தில் ஈக்கக்கூடிய அந்த நியமத் எல்லாம் போறத எதிர்பார்க்க கூடாது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஹ்யா உலுமுத்தீன் என்ற கிரந்தத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், பொறாமை கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுத்திருக்கூடிய தண்டனை தெரியுமா? இன்னொருவருடைய நியமத்தை பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி தன்னுடைய நிம்மதியை இல்லாமல் கொள்வார், தன்னுடைய நிம்மதியை போக்கிக் கொள்வார், தன்னுடைய மன நிம்மதி இல்லாமல் கொள்வார். அவருக்குரிய தண்டனை பிறருடைய நியமத்தை பார்த்து பார்த்து அதை ஏங்கி ஏங்கி அவர் அப்படியே மரணிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய மனைவியோட பேச நேரம் இல்லாமல், தன்னுடைய மனைவியோட நிம்மதியா இருக்க மாட்டார், தன்னுடைய பிள்ளைகளோட நிம்மதியா இருக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, ஏன் பிறருடைய நியமத்தை பார்த்து பார்த்து உள்ளத்தில் பொறாமை கொள்ளக்கூடிய நேரத்தில் இவருடைய நிம்மதி இழக்கிறார். கண்ணியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, இவருடைய சகல கைராத்துகளையும் நலவுகளையும் இழந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பிறந்த சகோதரர்மார்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சூரா யூசுப்ல தெளிவாக இந்த சம்பவத்தை சொல்லியிருந்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பின்யாமீன் என்று சொல்லக்கூடிய அடுத்த மகனோடையும் மிக இரக்கமுள்ளவர்களாக இருந்தார். ஆனா மற்ற 10 சகோதரமார்களுக்கும் இது விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. வாப்பா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட மிச்சம் இரக்கமாயிருக்கிறாங்க, இது மற்ற சகோதரமார்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. அவங்க உள்ளத்துல பொறாமையா இருந்துச்சு, அவங்க உள்ளத்துல பொறாமை வந்துட்டு. கண்ணியமானவர்களே, என்ன செய்தார்கள்? இவர்கள் ஆலோசிக்கிறார்கள், மசூரா செய்கிறார்கள், இந்த யூசுஃபை நாம் என்ன செய்வோம்? கண்ணியமானவர்களே, ஐல சிலர்கள் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் கொண்டு விடுவோம். கண்ணியமானவர்களே, அதுல قال قائل منهم لا تقتلوا يوسف والقوه في غيابة الجب. ஐல ஒருவர் சொன்னாரு, நாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய தேவையில்லை, நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யாதீங்க, இதோ இருக்கக்கூடிய பால் கிணத்தில் தள்ளிவிடுவோம் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, உடன் பிறந்த சகோதரர் பொறாமை என்ற நோய் உள்ளத்தில் வந்து விட்டது. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை கூட நினைக்காமல் அந்த பால் கிணத்தில் தள்ளிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தார். கண்ணியமானவர்களே, அவ்வளவு பயங்கரமான ஒரு நோய்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த பொறாமை என்ற நோய். கண்ணியமானவர்களே, ஒருவருடைய முன்னேற்றத்துக்கு தடையாக நாம் இருக்கக்கூடாது. ஒருவர் ஒரு பதவியில் இருக்கிறதா இருந்தா கண்ணியமானவர்களை சந்தோஷப்பட வேண்டும், அவருக்கு நாம் அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். அல்லது ஒருவர் ஒரு ஊர்ல அல்லது ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு மஹல்லால அல்லது ஒரு குடும்பத்தில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை இருக்கிறதா இருந்தா அதே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்டை வீட்டுக்காரர்கள யாரும் கண்ணியமானவர்களே எங்கட பிள்ளை படிக்கிறாங்க இல்ல இந்த பிள்ளை படிக்கிறாங்களே என்று சொல்லி பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை இஸ்லாம் வெறுக்கின்றது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவருக்கு எதிராக வியாபாரம் செய்வது, ஒருவருக்கு எதிராக ஒரு பொருளை அவர் வித்ததின் பின்னால அவரை கூப்பிட்டு சொல்லி இதை விட நான் குறைத்து தருவேன், நீங்க என்ன செய்யுங்க, அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான பாவம். இஸ்லாம் விரும்பவில்லை, இஸ்லாம் வெறுக்கின்றது. கண்ணியமானவர்களே, இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், மா ஹஸத்து அஹதன் அலா ஷைஇன் மின் அம்ரி துன்யா லிஅன்னஹு இன் கான மின் அஹ்லி ஜன்னah ஃபகைஃப அஹ்ஸுது. இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் பெரும் ஒரு மகான், அல்லாஹ்வை நெருங்கிய இறையச்சமுள்ள ஒரு மனிதர். கண்ணியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் யாரையும் பற்றி பொறாமை கொள்ள மாட்டேன், யார் மீதும் நான் பொறாமை கொள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? இது துனியாவுடைய அற்பமான ஒரு விடயம். இந்த துனியாவுடைய அற்பமான விடயத்தை பார்த்து நான் பொறாமை கொள்ள மாட்டேன். அவர் சொர்க்கவாதியா இருந்தா நான் எப்படி அவருடைய விடயத்தில் பொறாமை கொள்வேன்? அடுத்ததா சொல்லியிருந்தார்கள், வைன்கான மின் அஹ்லின் நார் ஃபகைஃப அஹ்ஸுதுஹு அலா அம்ரி துன்யா வஹுவ யஸீரு இலன் நார். சொல்லியிருந்தார்கள், துனியாவுடைய ஒரு அற்பமான ஒரு விடயத்துக்காக வேண்டி நான் எப்படி அவர் மீது பொறாமை கொள்வது? அவருடைய முடிவு நரகமா இருக்கும் போது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நமக்கு முன்னால் இருந்த சலஃபு சாலிஹீன்கள், நல்லடியார்கள், உள்ள பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தப்ப இலைக்கும் தாஉல் உம்மம், உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தினர்களுடைய நோய் உங்கள் மீது பரவிவிடும் என்று சொன்னாங்க, உங்கள் மீது தொத்திவிடும் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னார்கள், அது என்ன நோய் தெரியுமா? அல் ஹசத், பொறாமை என்ற நோய் என்று சொன்னாங்க, பொறாமை என்ற நோய் என்று சொன்னாங்க. இரண்டாவதா சொன்னார்கள், வல் பக்லாவ், ஒருவருக்கொருவர் வெறுத்து நடப்பது, ஒருவருக்கொருவர் கோவித்துக் கொள்வது, ஒருவருக்கொருவர் வெற்றி நடப்பது, இந்த நோய் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னார்கள், வல் பக்லாவ் இயல் ஹாலிகத்து, இந்த வெற்றி நடக்கக்கூடிய தன்மை இருக்குதே, ஒருவருக்கொருவர் வெறுத்து நடக்கக்கூடிய தன்மை இருக்குதே, இது மொட்டை அடித்து விடும் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள், அமா இன்னி லா அகூலு தஹ்லிகு ஷஅர, இந்த இடத்துல முடியை மொட்டை அடிக்கிறதை நான் சொல்லவில்லை, லாக்கின் தஹ்லிகு தீன, மார்க்கத்தை மொட்டை அடித்து விடும் என்று சொன்னாங்க. எந்த மனிதனிடத்தில் இந்த நோய் இருக்குமோ, இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய் இருக்குமோ, அவருடைய மார்க்கத்தை நாசப்படுத்தி விடும் என்று சொன்னாங்க. அவர் தீக்குடைய மார்க்கத்தை இல்லாமாக்கி விடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையா சொன்னார்கள். இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுல இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலஃபு சாலிஹீன்கள், இமாமார்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சொல்லியிருந்தார்கள், வானத்தில் முதலாவது நடந்த பாவம் என்ன தெரியுமா? பொறாமை என்ற பாவம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எல்லா வானவர்களை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில், வைது குல்னா லில் மலாயிகதி உஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அல்லாஹ் தஆலா எல்லா வானவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையா சொன்னான், நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய காணிக்கைக்குரிய சுஜூதாக சுஜூத் செய்யுங்கள், சிரம் பணியுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா வானவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று சிரம் பணிந்தார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பணிந்தார்கள். ஆனா இப்லீஸை தவிர, இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தான், பெருமை அடித்தான். அவனுடைய முடிவு எப்படி ஆனது? அல்லாஹ்வை நிராகரித்த இறை நிராகரிப்பாளராக மாறிவிட்ட சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்லீஸ்ல ரெண்டு தன்மைகள் இருந்தன. ஒன்னாவது உள்ளத்தில் பொறாமை இருந்தது, இரண்டாவது பெருமை இருந்தது. இன்னொரு ஆயத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்லீஸ் அல்லாஹ்வை பார்த்து சொன்னான், காலான கைரும் மின் ஹலக்தனி மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன்.
இப்லீஸ் அவனுடைய அறிவை வைத்து அல்லாஹ்க்கு முன்னால சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நீ என்ன நெருப்பினால படைத்திருக்கிறாய், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணினால படைத்திருக்கிறாய், மண்ணை விட சக்தி உள்ள பலமுள்ள மேலான ஒன்றுதான் நெருப்பு என்பதாக சொன்னார். அதனால நான் எப்படி அவருக்கு சிரம்பளிவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வந்த விளைவு அல்லாஹ் சபித்து உலகத்துக்கு இப்லீஸை அல்லாஹ் அனுப்பினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் ஒரு விடயத்தை செய்யக்கூடிய நேரத்தில் எமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய புத்திமதி என்ன? மறைத்து ஒளித்து செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, இஸ்தஈனு அலா கலாயில் ஹவாயிஜி பில் கித்மான் ஃபைன்ன லிகுல்லி தி நிஅமத்தின் மக்சூதுன். இப்னு அபி துனியால மஜ்மு ஸவாயிதுல வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தேவைகளை நீங்க மக்களுடைய கண்களுக்கு தெரியாம மறைத்து ஒளித்து செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? மனிதனை கொடுக்கக்கூடிய சகல நியமத்துகளும் பொறாமை கொள்ளப்படக்கூடியதா இருக்கின்றது. அதனால உள்ளத்தினால ஏங்குவாங்க. அதனால நீங்க ஒரு காரியத்தை செய்ததா இருந்தா மக்களுடைய கண்ணை தெரிப்படாத விதத்தில் மறைத்து ஒளித்து செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கோங்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு பயான் செய்தார்கள், வழிகாட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பொறாமை உள்ளவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், எப்படியானவர்கள் தெரியுமா? இன்ன லிநிஅமில்லாஹி அஅதாவ். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நியமத்துக்கென்றே சில எதிரிகள் இருக்கிறார்கள். யாரு தெரியுமா? ஃபகீல வமன்ஹும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் யார்? சொன்னார்கள், அல்லதீன யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضله. அல்லாஹ் தஆலா அவனுடைய கொடையினால பேரருளினால எந்தெந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பேரருளை நியமத்துகளை கொடுத்திருக்கிறானோ அந்த நியமத்துகளை பார்த்து ஏங்குகிறார்களே, பொறாமை கொள்கிறார்களே, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய எதிரிகள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் தபரானி முஅஜமுல் அவ்ஸத் என்ற கிதாபுல இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், ஒருவருக்கு ஒரு கல்யாணம் சரி வந்து விட்டால் அந்த கல்யாணத்தை பிக்கிறதுக்காக வேண்டி, அந்த கல்யாணத்தை அதை இல்லாமாக்குறதுக்காக வேண்டி நம் சமூகத்தில் சில அசிங்கமான உள்ளமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதை அந்த கல்யாணத்தை பித்து விடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டான். இந்த செயல் அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இருவருக்கு மத்தியில் முஹப்பத் ஆயிக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு குடும்பமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அல்லது மஹல்லா வாசிகளா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, மூணாவது நபர் இவரை எப்படி பிரித்து விடுவது, இவருக்கும் அவருக்கும் மத்தியில் எப்படி கோபத்தை ஏற்படுத்தி விடுவது? கண்ணியமானவர்களே, அப்படி சிலர்கள் சிந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கூடிய பொறாமையின் காரணமாக இப்படியான அசிங்கமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியானவர்கள் மிக ஜாக்கிரதையா இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இவருக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதை இவர் அறிய மாட்டாரு. கண்ணியமானவர்களே, அதனால இப்படியானவர்கள் உள்ள பரிசுத்தத்தில் ஈடுபடவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் மத்தியில் எந்த ஒரு போட்டி பொறாமையும் இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் உலகில் வாழ்ந்தவர்கள். ஆனா அவருடைய உள்ளத்தில் பிறரை பற்றி எந்த ஒரு மோசமான கெட்ட எண்ணமும் இருக்கவில்லை, பொறாமையும் இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். என்ன
என்னுடைய நூற்றாண்டு, நூற்றாண்டு அல்ல என்னுடைய நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு, நாம் வாழ்ந்த நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு. அதுக்கு பின்னால சஹாபாக்கள் வாழ்ந்த நூற்றாண்டு இருக்குது, இதுமைய சிறந்த நூற்றாண்டு. அதுக்கு பின்னால தாபிஈங்கள் தபா தாபிஈங்கள் வாழ்ந்த நூற்றாண்டு இருக்குது, இது சிறந்த மேலான நூற்றாண்டு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான உலகத்துடைய அற்பமான விடயங்களுக்காக வேண்டி எமக்கு மத்தியில் போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நாம் அதை இஸ்திஃபாரி மூலமாக நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அந்த கியாமத்துடைய நாளையில மனிதனுடைய சொத்து செல்வங்கள் அவனுக்கு பயனை கொடுக்க மாட்டாது, அவனுக்கு பயனளிக்க மாட்டாது, அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு பயனை கொடுக்க மாட்டாது. ஆனா யாரெல்லாம் சாந்தியான உள்ளத்தோட உள்ள பரிசுத்தத்தோட அல்லாஹ்விடத்தில் வந்தார்களோ இவர்களை தவிர இவர்கள் ஜெயம் பெற்றவர்கள், இவர்கள் வெற்றியாளர்கள். கண்ணியமானவர்களே, ஆகிரத்துடைய அதாவை எம்முடைய சொத்து செல்வங்களாலேயோ பிள்ளையினாலேயோ தடுத்து நிறுத்த முடியாது. தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த ஆயத்தை விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடைய சொத்து செல்வங்களோ எங்களோட பிள்ளைகளோ அந்த ஆகிரத்துடைய பயங்கரமான நிலைமை விட்டும் எங்களை பாதுகாக்க மாட்டாது. இருந்தாலும் எங்களோட உள்ளத்தில் கூடிய ஈமான், எங்களோட உள்ளத்தில் கூடிய இஹ்லாஸ், எங்களோட உள்ளத்தில் கூடிய மன தூய்மை, எங்களோட உள்ளம் பரிசுத்தமா இருந்தா எங்களை பாதுகாக்கும் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் அல்லாஹ்வுடைய தௌபா பக்கம் விரைவோம். கண்ணியமானவர்களே, ஹாபில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்மார்கள் என்ன நடந்தது? கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சம்பவத்தை சொல்லி இருக்கிறான், சுருக்கமா சொல்லுகின்றேன். கண்ணியமானவர்களே, ஹாபில் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரன், அவனுடைய உள்ளத்தில் ஹாபில் என்று சொல்லக்கூடிய அடுத்த சகோதரன் மீது பொறாமை வந்து. கண்ணியமானவர்களே, ஏன் பொறாம? ஹாபிலோட சேர்ந்து ஒரு பெண்மணி இரட்டை பிள்ளையா பிறந்தது. ஹாபிலோட சேர்ந்தும் ஒரு பெண்மணி சகோதரி, இன்னொரு சகோதரி இரட்டையாக பிறந்தாங்க. இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷரியத்துல மார்க்கத்தில் இதுக்குரிய தீர்வு எப்படி இருந்தது? எப்படி திருமணம் முடிச்சு கொடுக்கிறது? ஹாபிலோட பிறந்த சகோதரி மிக வசீகரமான அழகான ஒரு சகோதரியாக இருந்தார். ஹாபிலோட பிறந்த சகோதரி அசிங்கமான அழகற்ற ஒரு சகோதரியா இருந்தார். அந்த மார்க்கத்தில் ஹாபிலோட பிறந்த சகோதரிய ஹாபிலுக்கும் ஹாபிலோட பிறந்த சகோதரிய காபிலுக்கும் முடித்து கொடுக்கும்படி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, முடிச்சு கொள்ளும்படி சொன்னாங்க. இதுதான் சட்டமா இருந்தது. கண்ணியமானவர்களே, ஹாபிலோட பிறந்த சகோதரிய காபிலுக்கு திருமணம் முடிக்கும்படி சொன்னாங்க. ஹாபிலோட பிறந்த சகோதரி அசிங்கமா இருந்தாங்க. இது வேற விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு, இது உள்ளத்தை விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. சொன்னாங்க, நான் உங்களை கொலை செய்வேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கணும். என்ன செய்ய? நீங்க இருவர்களும் சேர்ந்து ஒரு குர்பானியை கொடுங்க. கண்ணியமானவர்களே, அப்ப ஹாபில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயியா இருந்தார். ஹாபில் ஆட்டு மந்தை உள்ள ஒரு ஆட்டை மேய்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அவருடைய சொத்துலமே மேலான ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தார். ஆனா காபில் தந்த சொத்துல கீழ்த்தரமான ஒன்றை குர்பானி கொடுத்தார். அதனால ஃபத்துகுபில மின் அஹதிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர், ஹாபிலுடைய அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஹாபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால காபிலுக்கு வந்த உள்ளத்தில் வந்த பொறாமையின் காரணமாக தண்ட சகோதரனான ஹாபிலை கொலை செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதால வந்த விளைவு? உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பொறாமை, இந்த நோயினால வந்த விளைவும்
தன்னுடைய சகோதரனை கொலை செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பயங்கரம் கண்ணியமானவர்களே, இப்படியான அசிங்கமான விடயங்களை விட்டு நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக.